ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபோபை சேனலில் எஜுகேஷன் வீடியோஸ் கம்மியாக போட்டிருந்தாலும் அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் போடுங்க, உங்கள் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எஜுகேஷன் வீடியோ போடுவீங்கன்னு இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இன்ஃபோபை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபோவை கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 365 டேஸ் சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும்னே சொல்லலாம். பட் இந்த 365 டேஸ் சேலஞ்சில் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டை கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியும். பட் ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் 365 டேஸும் ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சவாலான சேலஞ்சுனே சொல்லலாம். இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வின் பண்ண போகிறீங்க, மார்க் அள்ள போகிறீங்கன்னு கான்ஃபிடென்ட் இருக்கவங்க மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த 3 விஷயம் இருக்கணும். நம்பர் 1 எனர்ஜி லெவல், நம்பர் 2 பூஸ்ட் அப், நம்பர் 3 ஃப்ரெஷ் மைண்ட். இந்த 3 உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த சேலஞ்சை உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். டிப் நம்பர் 1 லாஸ்ட் இயர் மிஸ்டேக். இப்போ எழுதி முடித்த பப்ளிக் எக்ஸாமில் நிறைய பேருக்கு தான் எதிர்பார்த்த மார்க் வரலன்னு ஒரு சோகம் இருந்திருக்கும். அடுத்தவங்க மார்க்கை பார்த்து நம்ம மார்க்கும் இவ்வளோ வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு கூட தோணியிருக்கலாம். அண்ட் அதுக்கு தான் நான் இப்போ 5 கோல்டன் டிப்ஸோட உங்களுக்காக வந்திருக்கேன். எப்படியாச்சும் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுடைய எஃபர்ட்டை டே 1லேருந்து போட ஆரம்பிக்க போகிறோம். கைஸ், ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சுன்னு அதுக்கான ரீசனை தேடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளமை வரவிடாமல் தடுக்க முடியும். ஸோ உங்கள் மார்க் கம்மியானதுக்கு என்ன ரீசன், லாஸ்ட் இயரில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால எய்ம் பண்ண மார்க் வராமல் போச்சு, அப்படி இப்படின்னு உங்கள் லாஸ்ட் இயர்க்குள்ளே இன்று நேற்று நாளை மூவி மாதிரி போகணும். லாஸ்ட் இயரில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை கேதர் பண்ணி அதை ஒரு நோட்டில் எழுதுங்க. மிஸ்டேக்ஸை நோட்டில் எழுதி வைக்கிறதுக்கும் டாப்பர் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரலாம். பட் ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இயர்லேருந்து நீங்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் மிஸ்டேக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டே 1லேருந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2 ஆக்ஷன் டுடே. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு படிக்காமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இந்த ப்ரொகாஸ்டினேட் தான் உங்களை லாஸ்ட் மினிட்ல படித்து எக்ஸாம் எழுத வைக்கிறது. இந்த ப்ரொகாஸ்டினேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னிலேருந்து ஆக்ஷன் எடுக்க போகிறோம். உங்கள் கையில் 365 நாள் இருக்குது. ஸோ முதல் நாளே உங்கள் ஸ்டடிக்காக ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அண்ட் டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்னா அது இந்த ஆக்ஷன் டுடே மெத்தட் தான். ஸோ இந்த வாட்டி லாஸ்ட் மினிட்ல படித்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ரெடி ஆகி லாஸ்ட் மினிட்ல பயந்து லாஸ்ட் மினிட்னு இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணி டே 1ல் என்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்களோ அதை அன்றைக்கே படித்து முடிங்க. எக்ஸாம் வரப்போ பார்த்துக்கலான்னு நினைக்காம எக்ஸாம் வரதுக்குள்ளே படிக்கணும்னு நினைங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்களும் இப்போ இருக்க மார்க்கில் இருந்து டாப்பராக நிறையவே வாய்ப்பு இருக்குது. டே 1லேருந்து டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டடி டைமை அலாட் பண்ணுங்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். லாஸ்ட் இயர் விட இந்த இயர் உங்களுடைய மார்க் அப்பில் இருக்கும். டிப் நம்பர் 3 கோல்டன் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு செகண்டும் கோல்டன் டைம். ஸோ இந்த டைமை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கிளாஸில் இருக்கிற நோட்ஸை அப்போவே அன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. பெண்டிங் பேலன்ஸ்னு ஸ்டடியில் எதுவுமே வைக்காமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் படிக்கிற எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் டவுட் க்ரியேட் ஆனால் அதை அப்புறமா கேட்டுக்கலான்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு அப்போவே அந்த செகண்டே உங்கள் டவுட்டை உங்கள் மேம் கிட்டேயோ இல்லை சார் கிட்டேயோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அப்போவே கேட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த டவுட் அப்போவே கிளியர் ஆகிடும். எக்ஸாமில் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ இப்போ இருக்க டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஈச் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப டைமிங் அலாட் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைம்குள்ளே இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும்னு கோல் செட் பண்ணுங்கள். அந்த கோலை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எக்ஸாம் டைமில் டென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். டிப் நம்பர் 4 மிரர் டு டாக்.
நீங்கள் இதுவரை மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேலே சொன்ன 3 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே இந்த பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஸ்டடி டைமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் மிரரை பார்த்து உங்ககிட்ட நீங்களே பேசிக்கணும். அண்ட் உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி லெவலை வெளியே கொண்டு வர மாதிரி மோட்டிவேட்டாக பேசணும். லைக் உன்னால் முடியும், நீ அதிகமான மார்க் எடுப்ப, எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன ஆனாலும் படிச்சே ஆகணும். இந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி பேசணும். எவ்ரி டைம் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை யாராச்சும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் டாப்பர் ஆகிட்டீங்கன்னா ஏண்டா கிண்டல் பண்ணோன்னு தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதை விட்டுட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. இது உங்களை எப்பயும் பூஸ்டப் பார்க்குறதுக்கும் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட்ஸோடு வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். டிப் நம்பர் 5, பிளாக் நெகட்டிவிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், மேலே சொன்ன 4 பவர்ஃபுல்லான டிப்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்க சில பேரே உங்களை நெகட்டிவிட்டிக்குள்ளே தள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் இதெல்லாம் எவ்வளோ நாள்னு பார்க்குறேன், அப்புறம் படிச்சுக்கலாம், நீ எதுக்கு எப்போ பாரு படிச்சுட்டே இருக்க, இந்த மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணுற மாதிரியோ அண்ட் உங்களுக்குள்ளே இருக்க பாசிட்டிவிட்டியை உடைக்கிற மாதிரியோ உங்களை சுற்றி நடக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த 365 டேஸ் டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் மைண்டில் யார் எது சொன்னாலும் கேர் பண்ணாமல் உங்கள் கோலில் ஃபோக்கஸாக இருங்க. அண்ட் இந்த 365 டேஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகி கிளாஸ் போயிட்டு இருக்கலாம். பட் இந்த டாஸ்க்கை நீங்கள் என்னைக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை டே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன 5 பாயிண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தனை பேர் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே மோட்டிவேட் வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் இன்ஃபோபைட்ஸில் இருக்க எஜுகேஷன் வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே பாருங்கள். எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.